கதை கேட்க வந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். தீராக்கணா நாவல் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் கேட்கவிருக்கும் ஒலி புத்தகம் எழுத்தாளர் இந்துஷாம் மற்றும் ஆர்த்தி கோபியின் மம ஜீவன ஹேத்துனா. கதையை கேட்டுவிட்டு உங்களின் பொன்னான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நட்புகளே. தொடர்ந்து எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்து ஆர்த்தியின் மம ஜீவன ஹேத்துனா. கதையின் குரலாக நான் ஆர்ஜே கிருத்திகராஜ். அத்தியாயம் 16. இன்றுடன் 2 மாதங்கள் கடந்திருந்தது. விஷ்ணு வீட்டில் உள்ளவர்களிடம் திருமணத்தை பற்றி பேசி கோபம், அதிர்ச்சி, மன உளைச்சல், நிதர்சனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமை, சமூகத்திடம் கொண்ட அச்சம் என்று ஒவ்வொருவரையும் ஒரு விதமாக படுத்த ஜானகிக்கு மட்டும் இவை அனைத்தையும் எதிர்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஆயிற்று. ஆனால் விஷ்ணு அவை அனைத்தையும் சரி கட்டி இன்று சௌமியா மற்றும் கௌதமுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற அனைவரையும் அந்த திருமண வைபவத்தில் கலந்து கொண்டு மானசீகமாக வாழ்த்தும் மனநிலையும் உருவாக்கி இருந்தான் அவன். அதில் மட்டற்ற சந்தோஷத்தில் இருந்த சௌமியாவின் மனம் முழுவதும் அந்நேரம் விஷ்ணு மட்டுமே ஆக்கிரமித்து கொண்டிருந்தான். அதே சமயம் அவளை சுயநலவாதி என்று தன்னையே கடிந்து கொள்ளும் மனசாட்சி அப்போதும் தன் குரலை கொடுத்து அந்த சந்தோஷத்தை முழுவதும் அனுபவிக்க முடியாமல் வைத்திருந்தது. சௌமியாவின் வீட்டு அருகில் இருக்கும் சிறிய கோயிலில் நெருங்கிய சொந்த பந்தங்கள் மற்றும் நட்பு வட்டம் கொண்டு மிக எளிமையான முறையில் அந்த திருமண ஏற்பாடு செய்திருந்தது. 2 பேரும் மாலையை மாத்திக்கோங்கோ என்ற புரோகிதரின் குரலில் சர்வமும் நடுங்கியது ஜானகிக்கு. அவரது உடல் சட்டென்று உதற சௌமியா தன் அன்னையிடம் நெருங்கி, அம்மா ப்ளீஸ் என்றாள் கெஞ்சும் குரலில். அந்த திருமணத்தை மனதாலும் ஏற்றுக்கொள்ள முடியாமல், அனைவரின் முன் அதை உதாசீனமும் படுத்த முடியாமல் நெருப்பின் மேல் நிற்பது போல உணர்ந்தார் அவர். மாலைகள் மாற்றிக்கொள்ள ஒருவித ஒவ்வாமையில் இயந்திரம் போல அனைத்தையும் செய்ய சுந்தரராஜன் ஜானகியின் கழுத்தில் திருமாங்கல்யத்தை சூடி ஊர் அறிய அவரை தன் சரிபாதி ஆக்கிக் கொண்டார். சுந்தரராஜனும் இந்த திருமணத்தை முழு மனதாக ஏற்றுக்கொள்ளாமல் பிள்ளையின் தொடர் போராட்டத்தைக் கண்டும் சௌமியாவின் கெஞ்சலை உதாசீனப்படுத்த முடியாமலும் விஷ்ணுவின் பக்குவமான பேச்சும் அவரை இந்த திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்தது. ஜானகியின் கண்கள் கலங்கின. நிமிர்ந்து எவரையும் பாராமல் அமைதியாக கண்ணீர் சிந்த அந்த ஒரு சில நொடிகளே ஜானகியின் மனம் புரிந்தவர் தனக்குள், என் வாழ்விற்கும் வரை ஒரு நண்பன் போல் உனக்கு துணையாகவும் இந்த சமூகத்தில் ஒரு பாதுகாவலனாகவும் இருப்பேன் என்று சத்தியம் செய்து கொண்டார். அவரை பொறுத்தவரை நண்பர்களாக இருக்க மனதளவில் தன்னை மாற்றிக்கொள்ள ஒரு புள்ளி வைக்க ஆரம்பித்திருந்தார். பத்மாவதியின் மனம் பூரித்திருந்தது. மருமகளை ஆற தழுவி, நன்னா தீர்க்க சுமங்கலியா இருடியம்மா என்று முழு மனதாக ஆசீர்வதித்தார். அதற்கு மேல் பேச வார்த்தைகள் வராமல் சந்தோஷத்தில் இருந்தார். ஸ்ரீதர் மற்றும் சுஜாதாவின் மனம் முழுவதும் நிம்மதி, சந்தோஷம், ஆனந்த கண்ணீர் மட்டுமே இருந்தது. தங்கியின் தலையை வருடியவர் உடல் குலுங்க அழ ஆரம்பிக்க கௌதம் அவர் அருகே வந்தவன், மாமா ஏன் இப்படி அழறீங்க, எங்க அம்மா பயந்துட போறா என்று சொன்னதும் ஸ்ரீதரின் மனம் கோடி பூரிப்பில் இருந்தது. தன்னை அம்மா என்று நீண்ட நாட்களுக்கு பிறகு அவனின் இந்த அழைப்பை கேட்டதும் ஜானகியின் மனம் லேசாக இருக்க ஸ்ரீதர் மற்றும் சுஜாதா கௌதமை கட்டிக்கொண்டு, தேங்க்ஸ்டா கண்ணா, உங்கள் அம்மாவை பார்த்துக்கிறது இனிமே ஓம் பொறுப்பு என்றார். ஸ்ரீனிவாசன் சுந்தரராஜனின் கைகளை குலுக்கி வாழ்த்தை தெரிவித்து சந்தோஷ கண்ணீரை சிந்தி, அவ எங்கள் ஆத்த மாட்டு பொண்ணு மட்டுமில்ல, பொண்ணுந்தான், ஹாப்பியா இருங்கோ என்றார். சுந்தரராஜன் புன்னகையோடு அவர் கைகளை ஆதரவாக பிடித்து சரி என்பது போல் தலையை அசைக்க ஜானகி அமைதியாகவே நின்று இருந்தார். அங்கு ஒரு ஓரத்தில் ரேவதி எதிலும் ஒட்டாமல் தனித்து நிற்பதிலேயே அவர் இன்றும் அதே குணத்துடன் தான் இருப்பது பறைசாற்றியது ஜானகிக்கு. ஆனால் இப்போது இருக்கும் இந்த அமைதியும் ஒட்டுதல் இல்லாமைக்கும் காரணம் ஒருவித குற்ற உணர்ச்சியும் அன்று அரவிந்தன் பேசின பேச்சுகளும் அவரை மௌனத்தில் வீழ்த்தியதை ஜானகி அறியவில்லை. அரவிந்தன், ஸ்ரீபிரியா மற்றும் வைஷ்ணவி ஜானகியுடனே நெருங்கி நின்று அவர்களது வாழ்த்துகளையும் சந்தோஷத்தையும் காட்ட அப்போது சௌமியாவின் மனம் நினைத்ததை நிறைவேற்றிய திருப்தியால் நிரம்பியிருந்தது. ஆனால் அதை சாதித்து காட்டியவனை நிமிர்ந்து பார்த்தவள் மனம் முழுக்க சந்தோஷம் இருந்தாலும் கனவொன்று நிஜமாக கண்முன்னே தன் அன்னையை இந்த தருணத்தில் பார்த்ததும் மகிழ்ச்சியின் உச்சியில் கண்கள் குளம் கட்டின.
விஷ்ணுவை வைத்த கண் வாங்காமல் பார்த்தவளின் விழிகளின் கண்ணீர் அவள் பார்வையை மங்கலாக்க, அதை சற்று தொலைவில் இருந்தாலும் உணர்ந்த விஷ்ணு அவளை பார்த்து தன் தலையை மெல்ல இடமும் வலமும் அசைத்து அழக்கூடாது என்பது போல செய்கை செய்தான். அதை புரிந்தவள் உடனடியாக கண்ணீரை துடைத்து கொண்டு அவனை நன்றி கலந்த பார்வையில் ஏறிட, அவன் தன் தலையை மெல்ல கீழே தாழ்த்தி கண்களை சுருக்கிக் கொண்டு புன்னகை செய்தபடி அவளை நோக்கி அந்த நன்றியை வேறு விதமாய் பெற்றுக்கொண்டான். அவனது விஷமம் கலந்த புன்னகையில் சுதாரித்து கொண்டவள் தன் மனம் போகும் திசைக்கு தடை போட்டு உடனடியாக வேறு வேலையில் ஈடுபடுவது போல் தன்னை காட்டிக்கொண்டாள். சுற்றியுள்ள நெருங்கிய சொந்தங்களும் நட்பு வட்டங்களும் அந்த தம்பதிகளை முழுமனதாக வாழ்த்த, அந்த உண்மையான வாழ்த்தில் இறுக்கமாக இருந்த ஜானகியின் மனம் ஒருவித கூச்சத்திலும் சங்கோஜத்திலும் இருந்தது. திருமணம் முடிந்த பிறகு குடும்ப குழு படங்கள் எடுத்துக்கொள்ள, அப்போது ஜானகி, சுந்தரராஜன், சௌமியா மற்றும் கௌதம் ஒன்றாக நின்று எடுத்துக்கொள்ள கௌதமுக்கும் சௌமியாவுக்கும் கோடான கோடி சந்தோஷம் கண்களில் மின்னின. இந்த ஒரு தருணத்திற்காகத்தான் இத்தனை வருடங்கள் அவர்கள் இருவரும் தவம் கிடந்தனர். சௌமியாவை முதலில் பார்த்ததும் கௌதமுக்கு தன் இறந்து போன தங்கை மீண்டும் உயிர்த்து வந்ததாக எண்ணினான். பள்ளியில் 11ஆம் வகுப்பில் அவர்கள் நட்பு மலர்ந்து காலப்போக்கில் இருவருக்குள் விவரிக்க முடியாத இரத்த பந்தம் போல ஒரு பாசத்தை உணர்ந்தனர். அண்ணன் எல்லா குறையை தீர்க்கவே கடவுள் அனுப்பி வைத்தவன் என்று சௌமியா கௌதமை எண்ணிக்கொண்டாள். காலங்கள் ஓட இருவருக்குள் ஒரு பிணைப்பு ஏற்பட்டு அவர்களின் பெற்றோரை பற்றி பகிர்ந்து கொண்டனர். இருவருக்குள் எந்த ஒளிவு மறைவு இல்லாத உறவாக மாறியது. சௌமியா மற்றும் கௌதம் பள்ளி பருவத்தில். அன்று விஷ்ணு சௌமியாவை சந்தித்து மீண்டும் தங்களது இல்லத்திற்கு அழைத்த பொழுது சௌமியா அதை மறுத்து பேசி விஷ்ணு பரிசாக கொடுத்த அந்த பெண்டன்ட்டை அவனிடமே கொடுத்துவிட்டு அவனை திரும்பியும் பாராமல் சற்று தள்ளி நின்று கொண்டிருந்த கௌதமிடம் சென்று, போகலாம் கௌதம் என்று சொல்லியவள் விஷ்ணுவை திரும்பியும் பாராமல் செல்ல, அது விஷ்ணுவிற்கு பெரிய அடியாக இருந்தது. கௌதம் விஷ்ணுவை பார்த்தபடி ஏதோ ஆராய அப்போதே அறிந்து கொண்டான் விஷ்ணு சௌமியா மீது வைத்துள்ள காதலை. இருந்தபோதும் சௌமியா தன்னிடம் எதையும் பகிரும் வரை தாம் எதையும் கேட்டு அவளை சங்கடப்படுத்திவிடக் கூடாது என்று எண்ணினான். ஆனால் அடுத்த நாளே சௌமியா கௌதமிடம் அவள் வீட்டை பற்றியும் பெற்றோரை பற்றியும் கூட்டு குடும்பமாக இருந்ததை பற்றியும் என்று அனைத்தையும் கௌதமிடம் பகிர்ந்தாள். அதில் அவள் எங்கும் தாம் விஷ்ணுவை நேசிப்பதாக எதையும் குறிப்பிடவில்லை. அவன் மீது கொண்ட காதலை அவள் மறைத்தே வைத்தாள். உயிர் நண்பனாக மட்டுமல்லாமல் அவள் மீது உள்ள அளவு கடந்த பாசத்தால் கௌதமால் சௌமியாவின் மனதை உணர்ந்து கொள்ள முடிந்தது. கௌதம் சௌமியாவின் வீட்டிற்கு செல்லும் போதெல்லாம் ஜானகியிடம் அதிக நேரம் பேசி கழிப்பான். அம்மா என்றே ஜானகியை அவனை அறியாமல் அழைத்தும் பழகினான். ஜானகிக்கு அந்த அழைப்பும் மிகவும் பிடித்திருந்தது. பாவம்மா, கௌதமோட அம்மாவும் தங்கையும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்களாம். அவன் அம்மா செல்லம்மா, அவங்க அப்பா அவனை நல்லா பார்த்துக்கிட்டாலும் அவனுக்குள்ள அந்த அம்மா ஏக்கம் மட்டும் போகவே இல்லம்மா என்று சௌமியா ஜானகியிடம் சொல்லியது அவர் மனதில் நன்றாக பதிந்து போனது. சில நேரங்களில் கௌதமுக்கு பிடித்த உணவை சமைத்து சௌமியாவிடம் மதிய உணவுக்காக கொடுத்து விடுவார். இப்படிதான் அவர்களுக்குள் ஒரு பிணைப்பு தொடங்கியது. அன்றிலிருந்து கௌதமை பெறாத மகன் போலவே அவர் எண்ணினார். அவர் மட்டும் அல்லாது ஸ்ரீதரும் அவர்கள் வீட்டில் ஒரு பிள்ளை போல் கௌதமை நடத்தினர். கௌதமும் சௌமியாவும் கல்லூரி பருவத்தில். ஏண்டி இவ்வளவு டென்ஷனாக இருக்க? அதான் நான் கூடவே இருக்கேனே, அப்புறம் எதுக்கு பயம்? யாரும் ரேகிங் எல்லாம் பண்ண மாட்டாங்க. உன்னை தனியாக விடக்கூடாதுன்னு தானே நானும் உன்னோட கோர்ஸை சூஸ் பண்ணியிருக்கேன் என்றான் கௌதம். அதுக்கு இல்லடா, ஏதோ புது இடம், புது மனுஷங்க, யார் யார் எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. நீ கூடவே இருக்கிறது ஒரு தைரியம்தான், இருந்தாலும் மனசு ஏனோ ஒரு விதமாக படப்படன்னு இருக்கு என்று சௌமியா சொன்னதும் கௌதமுக்கு சிரிப்பு பொங்கிக் கொண்டு வந்தது. நீயும் பயமும் ஏறு வண்டியில, சீக்கிரம் போகணும் என்று சொல்லியவன் சௌமியாவை அழைத்து கொண்டு அவன் வீட்டிற்கு சென்றான். தோசை மற்றும் சாம்பாரின் வாசனை அவர்களை வரவேற்க அதை நன்கு நுரையீரல் வரை மூச்சு இழுத்து சுவாசித்தவள், பா செம்ம வாசனைப்பா, தோசையோட வாசனை தெரு வரைக்கும் வர்றது, என்னப்பா ரகசியம் வச்சிருக்கேள்? எங்க அம்மாவும் தான் பண்றாளே என்று சௌமியா சுந்தரராஜனிடம் பேசியபடி சமையல் கட்டில் நுழைந்தாள். ஹாய் செல்லம், வாடா வா. என்ன காலேஜ் போக ரெடியா? எந்த ரகசியமும் இல்லடா கண்ணா, என் பசங்க நல்ல வயிறு நிறைய சாப்பிடணும்னு ஆசையாக பண்ணுவேன், அதான் விஷயம். டே கௌதம், சௌமியா தனியாக எங்கேயும் விட்டுடாத, அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பழகிற வரைக்கும் நீ அவளுக்கு துணையாக இரு, சரியா என்று சௌமியாவிடம் தொடங்கி கௌதமிடம் முடித்தார்.
ஆமா, 2 வருஷமா அதைத்தானே பண்றேன், இனிமேலும் அதுதான் என்று கௌதம் முணுமுணுக்க, அப்பா ஏதோ புலம்புறான் பாருங்கப்பா என்று அவனை வம்பில் மாட்டிவிட கௌதமுக்கு மீண்டும் அறிவுரைகள் சுந்தரால் வழங்கப்பட்டது. அதை கண்டு கொள்ளாமல் உண்பதில் மட்டும்தான் தன் முழு கவனம் என்று சில தோசைகளை சௌமியா உள்ளே தள்ள, மேடம் ஒரு தோசையாவது எனக்கு மிச்சம் வைங்க, எனக்கும் வயிறு இருக்கு, அதுக்கும் பசி எடுக்கும் என்று கௌதம் சொல்ல அதை காதில் வாங்காமல் சௌமியா உண்டு முடித்தாள். சரி சரி, 2 பேரும் கிளம்புறதுக்கு முன்னால அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்புங்க என்று சுந்தர் சொல்லிக்கொண்டே அவர்கள் சாப்பிட பாத்திரத்தை உள்ளே வைத்தார். சுந்தரராஜனின் அறைக்கு சென்ற கௌதமும் சௌமியாவும் அங்கு மங்களகரமாக முகம் முழுவதும் பூரித்த சிரிப்புடன் சுவற்றில் சட்டமாக நின்ற அன்னை வசந்தியை பார்த்தவனின் மனம் இன்றும் அவரின் வாசனையை உணர்ந்தான். அம்மா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போயிட்டு வரோம், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க என்றவன் அன்னையின் புகைப்படத்தை பார்த்து வணங்க சௌமியாவும் சேர்ந்து வணங்கினாள். அருகில் சிறிதாக இருந்த கௌதமின் தங்கையின் புகைப்படத்தை அவள் பார்க்கையில் இன்றும் மனதில் ஒரு பாரம் ஏறிக்கொள்ளும் அவளுக்கு. குறும்பு மின்ன அழகிய அரிசிப்பல் வரிசையை காட்டி நிற்கும் அவனது குட்டி தங்கையை படத்தை பார்த்து, பாய் குட்டிமா, அக்காவும் அண்ணாவும் காலேஜ் போயிட்டு வரோம் என்றாள். சுந்தரராஜனை அப்பா என்று அழைக்க சௌமியாவுக்கு இயல்பாக இருந்தது. அந்த ஆசை கூட கௌதம் தன் அன்னையை அவன் அன்னையை போல் நினைத்து அழைத்து வந்ததில் அவளுக்கும் அந்த ஆசை ஏற்பட அவளும் இயல்பாகவே அவரை அப்படி அழைக்க ஆரம்பித்தாள். முதல் நாள் கல்லூரியில் காலடி எடுத்து வைக்க சௌமியாவுக்கு அந்த கல்லூரி இருக்கும் சாலையின் வாயிலேயே ஏதோ ஒரு உணர்வு தோன்றி இதயம் படபடக்க தொடங்கியது. யாரோ தன்னை தொடர்வது போலவும் தன்னை உற்று பார்ப்பது போலவும் அவ்வப்போது உணர்வதே இப்போதும் உணர்ந்தாள். ஆனால் சுற்றி முற்றி பார்க்கையில் அவளுக்கு அப்படி யாரும் கண்ணில் தென்படவில்லை. கல்லூரியில் உள்ளே நுழைந்ததும் அவள் எதிர்பார்த்தது போல் எந்த ராகிங்கும் நடக்கவில்லை. அதில் சற்று ஆசுவாசம் கொண்டு தன் வகுப்புக்கு சென்று அமர்ந்தாள். பாத்தியா, நான் சொன்னேன்ல எந்த ராகிங் இருக்காதுடின்னு. நான் சொன்னா எல்லாம் சரியாதான் இருக்கும் என்று தன் காலரை தூக்கி கௌதம் சொல்ல சௌமியா, அதுக்கு கூட எனக்கு பெருசா பயம் இல்லடா. நான் சொல்லுவேன்ல, அடிக்கடி ஏதோ மனசு படபடக்கிறது, என்னை யாரோ பின்தொடர மாதிரி தோன்றதுன்னு. அது இன்னைக்கு கார்த்தால கூட ஆச்சுடா, அதான் கொஞ்சம் பயமா இருந்தது என்றாள். அதனைத் தொடர்ந்து நாட்கள் உருண்டோட இருவரும் படிப்பில் கவனம் செலுத்தி வந்தனர். இருவருக்கும் நட்பு வட்டம் விரிந்தது. இவர்களின் ஒற்றுமையை கண்டு சிலர் வியந்ததுண்டு, சிலர் சந்தேகித்ததுண்டு. புரிந்து கொள்பவர்களை இவர்கள் தங்களின் நண்பர்களாக பாராட்டுவர், புரிந்து கொள்ளாதவர்களை புறக்கணித்து கடந்து சென்று விடுவார்கள். ஃப்ரெஷர்ஸ் டே என்று சொல்லப்படும் அன்று 1ஆம் ஆண்டு மாணவர்களை வரவேற்க நிகழ்ச்சிகள் நடைபெற அனைவரும் மகிழ்ச்சியாக கல்லூரிக்கு வந்திருந்தனர். சௌமியா கிளாசிக்கல் சிங்கிங்கில் இருப்பதால் விரைவாக அன்று கல்லூரிக்கு வந்து ஒத்திகை பார்ப்பதாக இருந்தது. அப்பா, கௌதம் சொன்னா கேட்க மாட்டான், எனக்கு பாட்டு பிராக்டிஸ் இருக்குப்பா, அதனால நான் முன்னாடி ஆட்டோல காலேஜுக்கு போயிடுறேன், அவன் தூங்கி எழுந்து வரட்டும், நீங்க சொல்லிடுங்க என்று சௌமியா அன்று கௌதமை விட்டு ஆட்டோவில் சென்றாள். மேடை ஏறி பாடுவது அவளுக்கு ஒன்றும் புதிதல்ல. பள்ளியில் பாட்டு போட்டியில் பல கலந்த அனுபவம் உண்டு. ஆனால் இன்றோ மீண்டும் அதே படபடப்பு மற்றும் சிறு நடுக்கம். கல்லூரியின் வாயிலை அடைந்து உள்ளே செல்லும் முன் சுற்றி மெதுவாக பார்க்க அங்கு அவளுக்கு தெரிந்த முகம் யாரும் இல்லை. ஆனால் அவ்வப்போது இந்த உணர்வு அவளுள் ஏன் வருகிறது என்று அவள் ஆராய்ந்தாள். சந்தேகிக்கும் போதெல்லாம் அவள் மனதில் தோன்றுபவன் அவள் மனதை கவர்ந்த விஷ்ணுவே. அவளது உள்ளுணர்வு விஷ்ணு தன்னை எங்கோ நின்று கவனிப்பது போலவே தோன்றும். ஆனால் அவன் மீது மறைத்து வைத்த நேசத்தை அவள் என்றும் வெளியே காட்டிக்கொள்ளப் போவதில்லை. கடந்த காலத்தில் நடந்தவை எதையும் அவள் நினைத்து பார்க்க விரும்பவும் இல்லை. அதே சமயம் அவளை சுற்றி ஒரு மாய கயிறு கொண்டு அவன் நினைவு அவளை கட்டி வைப்பது போல் உணர்ந்து மூச்சுவிட கடினப்படுவாள். அவன் நினைவு வரும்போதெல்லாம் மனதை அடக்கி தன்னை வேறு விஷயங்களில் திசை மாற்றிக் கொள்ளுவாள். அன்றும் அதே உணர்வில் அவளது விழிகள் அவனை தேட, அவளது உள்ளம் கவர்ந்தவனோ அன்றும் அவள் கல்லூரி சாலையில் இருக்கும் மரத்தின் பின் மறைந்து நின்று அவளை ரசித்து வந்தான். விஷ்ணு மேற்படிப்பிற்கு பெங்களூர் சென்று படித்தாலும் சென்னை வரும்போதெல்லாம் அவள் அறியாமல் இப்படி அவளை பின்தொடர்வதை வழக்கமாக வைத்திருந்தான். மீண்டும் அவளை நெருங்க விடாமல் வைத்திருந்தது அவளது கடைசி வார்த்தைகளே. தூரத்து பச்சை கண்ணுக்கு அழகுன்னு சொல்லவா, நாம எதிரெதிர் கரையில நின்னுண்டு எட்டி பார்த்து அவ வாழ்க்கையை பார்த்துண்டு போகலாம். நான் இவ்வளவு சொல்லியும் நம்ம உறவை சேர்க்க முயற்சி பண்ணாதே. அப்படி மீறி பண்ணா எங்க அம்மாவை நானே கலங்கப்படுத்தின மாதிரி ஆயிடும். குட் பை என்று அவளது பேச்சு இன்றும் அவன் செவிகளில் ஒலிப்பது போல உணருவான்.
அவளை எட்டி நின்று பார்த்து அவளின் நலனை பார்த்துவிட்டு மீண்டும் ஊருக்கு செல்லுவதை வழக்கமாக கொண்டிருந்தான். ஜானகி அவரது அலுவலகத்தில் சென்று சந்தித்து நலம் விசாரிப்பதையும் வழக்கமாக வைத்திருந்தான். மாமி, நான் வந்து உங்களை நேரில் பார்த்து விசாரிக்கிறது சௌமிக்கு தெரிய வேணாம். அவள் எங்கள் மேலே எல்லாம் ரொம்ப வருத்தத்தில் இருக்கா. சாரி மாமி, ஏதோ நடந்திருக்கு, அதனால தான் நீங்கள் தனியாக வந்துட்டேள். யார் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் நான் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று விஷ்ணு ஜானகியிடம் வேண்டிக் கொள்ள, அவரும் இன்று வரை சௌமியாவிடம் விஷ்ணுவை பற்றி எதுவும் பேசியது இல்லை. கல்லூரி அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்க சௌமியாவுக்கு சற்று பதட்டமாக இருந்தது. இந்த கௌதம் வேற ஏன் இன்னும் வரல? கும்பகர்ண நன்னா தூங்கிட்டு இருப்பான் என்று மனதில் அவனுக்கு வசைப்பாட, அடுத்த நிமிடம் கௌதம் அவள் கண் எதிரில் வந்து நின்றான். தட்டியா, இவ்வளோ நேரமா வர? இன்னும் 2 பேர் இருக்கான், அதுக்கப்புறம் நான் தான் பாடணும். ஒரு மாதிரி பதட்டமா இருக்குடா என்று சௌமியா சொன்னதும் அவளை ஒரு புன்னகையுடன் நின்று பார்த்து கொண்டிருந்தவன் ஒருவன் சௌமியாவின் அருகில் வந்து, ஹேச்சில், நீங்கள் சௌமியா ரைட் என்றதும் சௌமியா அவனை புரியாமல் பார்க்க கௌதம் அவனை சற்று முறைத்து பார்த்தான். ஆம் என்று அவள் மெல்ல தலையசைக்க அந்த மாணவன், பயம் இருக்கப்போ மனசை ரிலாக்ஸ் பண்ண ஏதாவது நினச்சிக்கிட்டு போய் பாடுங்க, நல்லா பாடுவீங்க என்று அறிவுரை செய்தான். ஹலோ சீனியர், அவளுக்கு என் கூட பேசினாலே போதும், தன்னாலும் பயம் போயிடும், உங்கள் அட்வைஸுக்கு தேங்க்ஸ் என்று கௌதம் அவனை கத்தரிக்கும் விதத்தில் பேச, அந்த மாணவனும் அங்கிருந்து புன்னகைத்து தோள்களை குலுக்கிவிட்டு சென்றான். வந்துடுவாங்க ஜொல்லு பசங்க என்று கௌதம் முணுமுணுத்து விட்டு சௌமியாவிற்கு தைரியம் கொடுக்க அவள் அருகிலேயே இருந்தான். Next we call upon Soumya Raghunandan of Microbiology to perform என்ற அறிக்கை வந்ததும் கௌதம் அவளிடம், நல்லா பாடுடே, நர்வஸ் ஆகாத என்று தெம்பளித்தான். மைக்கை எடுத்து கண்களை மூடிக்கொள்ள அங்கு மூடிய இமைகளில் வந்து நின்றான் சௌமியாவின் கண்ணன் விஷ்ணு. ஆசை முகம் மறந்து போச்சே, இது ஆரிடம் சொல்லுவேனடி தோழி, நேசம் மறக்கவில்லை நெஞ்சமெனில் நினைவு முகம் மறக்கலாமோ? கண்ணில் தெரியுதொரு தோற்றம், அதில் கண்ணழகு மொழிதில்லை, நன்னு முகவடிவு காணில் அந்த நல்ல மலர்ச்சிரிப்பை காணோம். ஓய்வு மொழிதலும் இல்லாமல் அவன் உறவை நினைத்திருக்கும் உள்ளம், வாயும் உரைப்பதுண்டு கண்டாய் அந்த மாயன் புகழனை எப்போதும். கண்கள் புரிந்துவிட்ட பாவம் உயிர் கண்ணனுரும் மறக்கலாச்சு, பெண்கள் இனத்தில் இது போலே ஒரு பேதையை முன்பு கண்டதுண்டோ? தேனை மறந்திருக்கும் வண்டும் ஒளி சிறப்பை மறந்துவிட்டு பூவும், வானை மறந்திருக்கும் பயிரும் இந்த வையம் முழுவதுமில்லை தோழி. கண்ணன் முகமறந்து போனால் இந்த கண்களிலிருந்து பயனுண்டோ? வண்ணப்படமும் இல்லை கண்டாய், இனி வாழும் வழியின்னடி தோழி என்று கழுத்தை மெல்ல உயர்த்தி கண்களை மூடி தியானித்தபடி வலது கையை மேலும் கீழுமாய் அந்த இசைக்கேற்ப அசைத்து மனமுருகி பாரதியின் பாடலை பாட அவள் மனம் முழுவதும் விஷ்ணுவின் நினைவு மட்டுமே. ஒவ்வொரு வரியை பாட பாட அவளது மனக்கண்களில் அவர்களது பாலிய காலங்களும், ஸ்ரீரங்கத்தில் அவன் முதலில் தன் மனதை மெல்ல வெளிப்படுத்திய விதமும், அன்று மொட்டை மாடியில் அவள் அருகில் நேசத்துடன் நெருங்கியதும், பெண்டன்ட்டை பரிசாக கொடுத்தது முதல் அவள் அதையே அவனிடம் திருப்பி கொடுத்தது வரை மின்னல் வேகத்தில் வந்து மறைந்தது. ஏனோ அவளுக்கு மனம் மிகவும் வலித்தது. கடைசி வரிகளான கண்ணன் முகமறந்து போனால் இந்த கண்களிலிருந்து பயனுண்டோ? வண்ணப்படமும் இல்லை கண்டாய், இனி வாழும் வழி என்னடி தோழி என்று பாடும் பொழுது அவள் கண்களில் சிறு கண்ணீரும் வெளியேறியது. தன்னிலை மறந்து பாடி முடித்தவளை அரங்கத்தின் பலத்த கரகோஷம் அவளை நிகழ்வுக்கு கொண்டு வந்தது. கௌதம் முதலில் மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருக்க, போக போக அவளது பாவமும் குரலில் வெளிவரும் உணர்ச்சியும் அவனுக்கு எதையோ உணர்த்தியது போல இருந்தது. விஷ்ணு மீது அவள் நேசம் வைத்து அவதிப்படுகிறாளோ என்று அவன் சந்தேகம் கொண்ட தருணமும் அதுவே. பாடி முடித்து வந்ததும் கௌதம் அவளை பாராட்ட, அந்த சீனியர் மாணவன் மீண்டும் அவளிடம் வந்து கைகளை நீட்டி, ஹே கையை கொடு, சூப்பரா பாடுன என்றான். அவன் கைகளை நீட்டியும் அவள் அதை கவனிக்காமல், தேங்க்ஸ் சீனியர் என்று மட்டும் பதிலளித்தாள். அவளது செயலை கண்டு கவரப்பட்டவன் அவளது குரலில் மட்டுமல்லது, அவளது எளிமையான அழகிலும் ஒரு அடி விலகி பழகும் விதத்திலும் கவரப்பட்டான். ஐ எம் ரிஷி, ஃபைனல் இயர், கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்று தன்னை அறிமுகம் செய்து கொள்ள அவள், ஓகே நைஸ் டு மீட் யூ என்று சொல்லிவிட்டு கௌதமுடன் வெளியேறினாள். அன்று முழுவதும் சௌமியா அமைதியாக இருப்பதை கௌதம் குறித்து கொண்டான். அவளை எந்த கேள்வியும் கேட்டு தொந்தரவு செய்யவில்லை. இப்படியே அன்று கல்லூரியும் முடிந்தது. அங்கு விஷ்ணு தன் கைபேசியில் சௌமியா பாடிய பாடலை மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருந்தான். அவளது முகபாவங்கள் மற்றும் விழியோரம் வழிந்த சிறு கண்ணீர் துளி என்று பார்த்தவனுக்கு மனம் எங்கும் ரணமாக இருந்தது.
அவன் எதிர் வீட்டில் இருக்கும் பெண் சௌமியாவின் கல்லூரி என்பதால் அவளிடம் கேட்டு அதை பெற்றுக்கொண்டான். இருவர் மனதிலும் சொல்லப்படாத காதல் இன்றும் அவர்களை இம்சித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இவர்களுக்குள் ஆடும் கண்ணாமூச்சி ஆட்டத்திற்கு முடிவு என்றுதானோ? முடிவில்லா காதலுடன் அவனும், எல்லையில்லா நினைவுகளுடன் அவளும் ஒரே நிலவின் கீழ் நின்று அவரவர் நினைவுகளில் நீந்திக் கொண்டிருந்தனர். கதையில் அடுத்து என்ன என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம். அதுவரை இணைந்திடுங்கள் எங்களோடு. தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்டு மகிழ தீரா கண நாவல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.